நமது நலம் காக்கும் அணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம் தயாரிப்பாளர் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாது, இதை முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இப்ப நல்லா இருக்கணும்னா ஒரு வலிமையான அணி தேவைப்படும். அந்த வலிமையான அணி இந்த அணி நான் முடிவு பண்ணேன். இவங்கதான் வலிமையான அணி. ஏன்னா முதல்ல ஒரு அணியே சேர்க்க முடியாதவங்க எப்படி வந்து சங்கத்தை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு 33 பேர் ஒரு அணி வேணும். 33 பேரே சேர்க்க முடியாதவங்க 1500 பேர் இருக்கிற அணியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால சின்ன சின்ன கவலைகளை, சின்ன சின்ன குறைகளை விட்டுட்டு தயவு செய்து இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சிங்கமாக தலை நிமிர்ந்து நிற்கும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு உறுதியா கேட்க விரும்புறேன். தமிழ்குமரன், ராதாகிருஷ்ணன், கமலநாசன் உட்பட நீங்க 33 பேரும் செயற்குழு கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வீர்களா? ஏன்னா இது நான் பார்த்த ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் நீங்க வேலை செஞ்ச நீங்க செயற்குழு கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால நான் குறை சொல்ல விரும்பல, கடந்த காலங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அதுக்குண்டான காலகட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி இப்ப தமிழ்குமரன் கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்க. நான் கமலநாசன், ராதாகிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்கிறேன்னா, 3 செயற்குழு கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த உறுதியை நான் ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட சொன்னேன். அண்ணா ராதாண்ணா, இது மாதிரி சும்மா நான் இப்போ ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நாங்க ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை பேச வருவோம். பெப்சில இருந்து பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது எவ்வளவு அடி வாங்கி வருவோம்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இவங்களோட சண்டை போடுறது வேற, நான் அவங்களோட சண்டை போட்டு கூட்டு வரணும். எப்படி திரும்ப வருவாங்க? எங்க ஆளுங்க 150 மடங்கு சம்பள உயர்வு வேணும்னு எங்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஆள் என்ன பண்ணுவார்? ராதாகிருஷ்ணன் அண்ணன் இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலான்னு, ஒன்னும் கஷ்டமா இருக்குன்னு எங்க பேஷ் பண்ணணும்னு பாருங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 30 நாள் உட்காந்து பேசுவாங்க எங்க கூட. சார் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. அப்போ நாங்க வரும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அப்ப நானே அவங்களை குறைச்சு கொண்டு ஒரு 60% நான் கொண்டு நிறுத்துவேன். இதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். அப்ப இங்க வந்த பிறகு இவங்க 20% ஆரம்பிப்பாங்க. இப்ப இது பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா என்ன பரிதாபம்னா, இருந்து வர்ற அணியில மொத்தம் தர வருவாங்க. இங்க வர்றவங்களுக்கு ஒரு 4-5 பேர் தர, மற்றபடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேத்து என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க, முன்னாடி என்ன நடந்தது, நான் குறை சொல்லல. அடுத்த 3 வருஷம் நம்ம சங்கத்தை உயிராதான விஷயம். அதுக்கு வர முடியாதவங்க நீங்க பதவிக்கு வராதீங்க. நான் ராதா சார் சொன்னேன், என்ன கூப்பிட்டீங்களா, நான் வாதிக்கிறேன். ஆனா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா? அப்ப ராதா சொன்னார், ஆனா இந்த வாட்டி நாங்க எல்லாரும் பேசிதான், ஏன்னா இந்த முறை எங்களை காப்பாத்தலன்னா அப்புறம் ப்ரொடியூசருங்கிற வர்க்கமே இல்லாம போயிடும். இப்ப உங்களுக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற வர்க்கமே இல்லை. நம்ம எல்லாரும் தெரியுமா தெரியாதா? முன்னாடி நம்ம படத்தை எம்ஜி வாங்கினாங்களோ, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாங்களோ, அவுட்லைட் வாங்கினாங்களோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்க காணாம போயிட்டாங்க? யாருமே இல்லை. அப்ப ப்ரொடியூசர் இல்லாம போயிடுவாங்க. நான் சொன்னது என்னன்னா, நான் அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கேன். இந்த வருஷம் 300 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதுல 260 பேரு புதிய தயாரிப்பாளர். அவங்க இதோட போயிட்டாங்க. இந்த 260 பேர் நாளைக்கு அடுத்த வருஷம் வரப்போறது கிடையாது. நான் அவங்களை தயாரிப்பாளர் எடுத்துக்க முடியாது. அடுத்த வருஷம் இன்னொரு புதிய 300 பேர் யாரோ ஒருத்தர் கூட்டு வருவாங்க. அவங்க எங்களுக்கு சோறு போடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு. அப்ப இது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான நிலையில இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் படம் பார்த்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க படம் பார்க்கறாங்க. வருமானம் பல மடங்கு ஆயிடுச்சு. ஆனா நமக்கு சேருதா? நமக்கு சேரல. அப்ப இதை ஒழுங்குபடுத்தி நம்ம தயாரிப்பாளர்களுக்கு செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் தமிழ் திரையோட மூளை. அந்த மூளை வேலை செய்யலன்னா
ஏங்களே நாங்க பலமா இருந்து என்ன பிரயோஜனம்? பெப்சி பலமா இருக்கு என்ன பிரயோஜனம்? கை கால் வீங்கின மாதிரி தான் ஆயிடும். உடம்பு முழுக்க பலமா இருந்து மூளை பலமா இருந்து அந்த மனிதன் நடந்தாதான் ஆரோக்கியம். அப்போ எங்களுக்கு என்ன கவலைன்னா, ஐயோ ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் இந்த அணிக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவிச்சேன். அண்ணா இந்த நல்ல அணி இது வரணும். அப்ப இதுல வரும்போது தலைவருக்கு நிற்கின்ற தமிழ்குமரன் உண்மையாவே பணிவோட உச்சம், அன்போட உச்சம், பண்போட உச்சம் வந்து தமிழ்குமரன். அவரை நாம் இழந்தா இழப்பு அவருக்கு இல்ல. ஒரு நாள் வருத்தம் இருக்கலாம், ஆனா 3 வருஷம் வருத்தம் நமக்கு தான். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஏன் சொல்றேன்னா, எனக்கு பெருசா தெரியாது. கொரோனால கஷ்டம். முதல் வந்து தான சார் தான் போன் பண்ணேன். சார் இது மாதிரி ஏன்னா 5 நாள் வேலை இல்லை, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வேலை இல்லை, மறுநாள் சாப்பாடு கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட தொழிலாளர்கள் நிலைமை. சார் 5 நாள் ஷூட்டிங்ல சார். அவர் சொன்னார், தம்பி இன்னும் ஒரு 2 மாசம் இருக்காது பண்ணார். ஐயோ ரொம்ப கஷ்டம் சார். என்ன பண்ணலாம்னா, ஒரு 20,000 மூட்டை அரிசி வேணும். தம்பி 1000 மூட்டை அரிசி நான் அனுப்பிச்சிடுறேன், மீதி விஷயத்த நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடுத்து சொன்னாரு, நீ குமரன் தமிழ்குமரனுக்கு ஒரு ஃபோன் அடிக்கினார். உடனே வந்து தமிழ்குமரனுக்கு சார் அடிச்சேன். சார் எனக்கு தெரியாது, ஆனா எடுத்த உடனே அவர் எவ்வளவு அன்பா பேசுறாரு. அண்ணன் சொல்லுங்க அண்ணன், அந்த உறவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனித நேயத்தை தாண்ட ஒரு அண்ணன் சொல்லுங்க அண்ணன். நான் சொன்னேன், இது மாதிரி வந்து பெப்சியில கொஞ்சம் உதவி பண்ணும் சார், எங்களுக்கு அரிசிலாம் வேணும். என்ன சொல்லுங்கண்ணே எவ்வளவு வேணும்னு. நான் கூச்சம், எவ்வளவு கேட்கறதுன்னு கூச்சம், ஏன்னா பெரிய பழக்கம் இல்லையே. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம், அண்ணா 1 கோடி நான் வாங்கி தந்துடுறேன். மறுநாள் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அது போல பில்டிங் கட்டணம் 1 கோடி கொடுத்தாங்க சார். நம்ம மெம்பருக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டல, அதுக்கு 50 லட்சம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இந்திய திரைப்படத்துறையிலே இல்லாத ஒரு விஷயம், ஒரு விபத்துல வந்து 7-6 பேர் இறக்குறாங்க. ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய், ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய். அவங்க மருத்துவ செலவு, மருத்துவம் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க டெய்லி சம்பளம், அவங்க வேலை செஞ்ச என்ன சம்பளமோ அந்த சம்பளம். இது வந்து அந்த மனசு, அதுதான் வந்து தமிழ்குமரனோட. அப்போ தமிழ்குமரன் சாரை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கிறது நல்லது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நம்ம ஓட்டு யாருக்கா இருக்கணும்? தமிழ்குமரனுக்காக. அடுத்த அறிவு வந்து நம்ம வந்து கமிலாவும் ராதாகிருஷ்ணன் சார் வந்து முதன்முறையா எனக்கு இயக்குனர் வி சேகர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் மேல எனக்கு பெரிய, ஏன்னா ஒரு எப்ப ரப்சராவே இருக்காரு, சண்டை போட்டுனே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. அப்போ வி சேகர் சார் ஆபீஸ்ல உட்காந்து நானும் வி சேகர் ராதாகிருஷ்ணன் பேசுவோம். வி சேகர் சொன்னாரு, எனக்கு பெரும்பாலும் வி சேகர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவரு சொன்னாரு, செல்வமணி உனக்கு தெரியாது, இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல செல்வமணி, இந்த சின்ன ப்ரொடியூசருக்காக வந்து எதையோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாங்க அவர் ஆபீஸ்ல உட்காந்து பேசணும். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அவருக்கும் எனக்குமான உறவு வந்து ஒரு சகோதரனுக்கான உறவு தான். என்ன ஒன்னாலும் சண்டை வரும். இப்ப எங்களுக்கு கூட ஒரு உறவு, பெரிய சண்டை, நீயா நானா சண்டை, ஆனா கூட பார்க்கும்போது அண்ணன் வாங்க எது நாங்க கோர்ட்ல போய் நிக்கிறோம், அண்ணே வாங்கண்ணே உட்காருங்க, உட்காரு. அவரு உட்காந்து சேர் எடுத்து அண்ணே உட்காருங்க அண்ணே. அவங்க பார்த்து என்ன வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி வரீங்க, இங்க வந்து அண்ணங்கிறீங்க. எங்களுக்கு வந்து பாலிசியாத, அவர் ப்ரொடியூசருக்காக போராடுறாரு, நான் லேபருக்காக போராடுறேன் சார், அவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பிரச்சனை தான், அது ஸ்மூத் பண்ணவர் வந்து தானு சார் தான். அதை வந்து மிக ஸ்மூத் பண்ணி, அப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து தமிழ் ப்ரொடியூசரோட ஒரு கவசமா இருக்கிறாரு. அதை நம்ம படகி போகும்போது வால் இல்லாம போகக்கூடாது. அப்ப நம்மளோட அணிக்கு ராதாகிருஷ்ணன் இல்லாம இருந்தா அது ஆயுதம் இல்லாத அணி ஆயிடும். அப்போ இந்த தலைமை, இந்த படையோட ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. அப்புறம் கமிலா நாசர், இவங்களெல்லாம் குடைச்சலே கமிலா நாசர் தான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கமிலா நாசர் இல்ல, மிகச்சிறந்த அறிவாளி. அவன் வந்து எப்பவுமே அந்த பேப்பர்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. என்ன ஃபியூச்சர் பிளான்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், என்ன மாதிரியான ஃபியூச்சர் பிளான். அவ்வளவு அழகா ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்க. திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பா பயன்படுவாங்க. பங்க்சுவாலிட்டியும் 10 மணினா 10 மணிக்கு வரணும், யார் வரலனாலும் சொன்னாங்க இல்லையா, நாங்க வரும்போதே 10 மணிக்கு போகணுங்கிற மாதிரி. அது மாதிரி மிகச்சிறந்த வீரத்துக்கு அவங்க சொன்னாங்க. வீரத்துக்கு உண்மையான வந்து பெண்மணி வந்து நம்ம கமலா நாசர் தான். ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தெரியாது. அதுல ஒரு பெரிய அடிதடிலாம் நடந்துச்சு. அப்போ வந்து அரசு இயந்திரம்லாம் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அவங்க வெற்றி பெற்றவங்களை வந்து அந்த பொட்டியெல்லாம் மாத்தி இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வெற்றி பெற்றவங்க கூட ஆமா சார் நாங்க தோத்துட்டோம்னு வந்து போற நிலைமையில அன்னைக்கு எதிர்த்து நின்ன ஒரே ஆம்பளை வந்து கமலா நாசர் தான். என்ன சொல்லு, ஏன் நான் போனோம், நான் ஜெயிச்ச அன்னைக்கு போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் அங்க மிரட்டுறாங்க. எல்லாருக்கும் வந்து பதில் கொடுத்த வந்தம்மா வந்து மத்தவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பயம், சரி ஒரு அரசு இயந்திரம் இதுல இருக்கு, நம்ம தலையிடக்கூடாதுன்னு.
ஆனா மொத்த பேருக்கும் சவாலா நின்றவங்க வந்து கமலா நாசர். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உண்மைன்னு இருந்தா அந்த உண்மைக்காக எடுத்து போற மிகப்பெரிய பெண்மணி வந்து கமலா நாசர். அது மாதிரி வந்து திட்டமிடுதல் கூட அழகா திட்டமிட்டு மிகச்சிறந்த கூட்டங்களை, மிகச்சிறந்த கருத்துக்களை தெளிவா சொல்லிக் கொடுங்க. அப்ப நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாரோ அது மாதிரி வந்து ஒரு அறிவான ஒரு பெண்மணியா வந்து கமலா நாசர் இருப்பாங்க. அப்ப ரெண்டு செக்ரட்டரியும் நம்ம சைட்ல இருந்து வந்தாதான் அறிவும் ஆயுதமும் இணைந்த ஒரு படையா இந்த படை இயங்கும். அப்போ நம்ம 2 பேருக்கும் யாராவது வந்து மாத்தி போடுறது அப்படிங்கிற ஓட்ட தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது நமக்கு நாமே செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி போஸ் உண்மையாவே வந்து எனக்கு தெரியாது. போஸ் வந்து அவர் நிக்க போறாருலாம் எனக்கு தெரியாது. போஸ் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு போஸ்ட் வருது, போஸ் தலைமையில ஒரு அணி வருதுன்னு. நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ராதா வந்து தலைவர் அடிக்கிறான்னு சொன்னவரே முரளி சார் தான். முரளி சார் தான் ராதா தலைவர் அடைக்கிற செல்வான்னு நீங்க வந்து எல்லாரும் நான் வந்து கமிட் பண்ண உடனே தானு சார் கூப்பிட்டாரு. இது மாதிரி வந்து இந்த வாட்டி ராதாகிருஷ்ணன் வச்சிடலாம். சரிங்க சார் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு இப்ப பார்த்தா போஸ் நிக்கிறேங்கிறாரு. நான் வந்து போஸ் கிட்ட எப்படி சொல்றது, நீ நிக்காதன்னு. லிங்குசாமி வந்து எனக்கு கூட பிறக்காத தம்பி. உடனே லிங்குசாமி போன் பண்ண, லிங்கு வந்து இது மாதிரி ஒரு தகவல் வருது, அது போல நின்னா நான் வந்து உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் சாருக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். அதனால தயவு செய்து உங்க தம்பி இது மாதிரி இருந்தா கொஞ்சம் மாத்திக்கிறோம், எண்ணத்தை மாத்திக்கணும்னு. அப்புறம் தானு சார் கூப்பிட்டாரு. அவர் வந்து கூப்பிட்டு வந்து இங்க நிக்க வச்சு, அவர் முதல்ல செக்ரட்டரி தான் கூப்பிட்டு வந்தோம். அவர் சொன்னார், அண்ணே தலைவர் நிக்கிறேன், எனக்கு செக்ரட்டரி கொண்டு வர பரவாயில்ல வாப்பா இங்கன்னு. இங்க வந்த பிறகு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கமலா சார் கமிட் பண்ணிட்டோம். இப்ப தலைவரா இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் செக்ரட்டரி ஆயிட்டாரு. அப்போ வந்து தமிழ் குமரன் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் வருது. தமிழ் குமரன் தலைவர் இப்போ செக்ரட்டரி. அப்ப மறுபடியும் வந்து தானு சார் சொல்றாரு, தம்பி ராதாகிருஷ்ணன் போஸ பொருளாளர் ஆக்கிடலாம். என்ன சார் கொஞ்சம் பேரும் இறக்கி தலைவர் கொண்டு வந்து செக்ரட்டரி கொண்டு வந்து பண்ணா. ஆனா ஏன் சொல்றேன்னா, தலைவர்னு 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் பரவாயில்ல இந்த தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல, தலைவரா தன்னை அனௌன்ஸ் பண்ண போஸ் வந்து இந்த தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல பொருளாளர். அப்போ இவங்க யாரும் பதவிக்காக அடிச்சிருவோம் கிடையாது, ஒரு நல்ல அணியை உருவாக்கணுங்கிறவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலக்கண்ணன் வந்து அவர் சொன்னார் வந்து மற்றவருக்கு சொன்னாரு தானு சாரை பத்தி. உண்மையாவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த கர்ணன் தானு சார சின்ன கர்ணன் வந்து கமலக்கண்ணன் தான். ஏன்னா பழக்கம் கம்மி தான், ஆனா பழக்கத்துக்கு மிக இனிமையான நண்பர். பெரிய பெரிய இது கூட சாதாரண சிரிச்ச மாதிரி பண்ணுவாரு. நமக்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது, அண்ணா இது நம்மளாம் ஒண்ணுதானே, ஒரு ஃபங்க்ஷன் போனா தனியா கூட்டு போனாரு, அண்ணா நம்மளாம் ஒண்ணுதான், ஏன்னா சண்டை, நம்மளாம் ஒன்னா போயிடலாம். அப்போ இது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பிரச்சனைலாம் அவருக்கு தெரியாது, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மனிதரா வந்து கமலக்கண்ணன் இருக்காரு. அதனால ஒரு துணைத் தலைவரா நீங்க வந்து அவர் தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லது. அவருக்கு எந்த விதத்திலும் நல்லது இல்லை. அவருக்கு ஒரு கூடுதல் பணி தான் நம்ம சங்கத்துக்கு நல்லது. ஏன்னா இணைந்து ராதாகிருஷ்ணன் கூட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் வந்து கமலக்கண்ணன். அப்புறம் ஆர்கே சுரேஷ் பத்தி ஏற்கனவே சொன்னேன். ஆர்கே சுரேஷ் வந்து எப்படின்னா, நமக்கு இப்போ சென்ட்ரல் ஏதாவது வேலை நடக்கும்னா ஆர்கே சுரேஷ் கூட்டு போனா கொஞ்சம் வேலை நடக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க நம்ம வந்து 2-3 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். இன்னும் ஆர்கே சுரேஷ் இது மாதிரி வந்து என்ன அண்ணே போலான்னு அப்படின்னு வந்து அடுத்த 48 மணி நேரத்துல இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம ஐஎன்டி மினிஸ்டர், இவங்க 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. உடனே மறுநாளே போயிட்டு உட்காந்து அவங்க கூட ஏறக்குறைய ஒரு 1/2 hour உட்காந்து நம்மளுடைய பிரச்சனை தெளிவா பேசணும். அப்புறம் அதை கன்சிக்யூட்டிவ் அவங்களால நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலையே தவிர, ஆர்கே சுரேஷ்க்கு அந்த வந்து டெல்லியில ஒரு நல்ல இது இருக்கு. நம்ம ஸ்டேட்ல வந்து ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல வந்து ஆர்கே சுரேஷ் பார்த்துப்பாரு. அதனால நீங்க ஆர்கே சுரேஷையும் சேர்த்து தலைவரை இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இணை செயலாளர் நினைக்கிற சகோதரி விஜயகுமார் வந்து, சுஜாதா விஜயகுமார் வந்து மிக 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 சிறந்த அதாவது நல்லுள்ள தாயுள்ளம் கொண்டவங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். என்ன கேட்டாலும் அதிர்ந்தே பேச மாட்டாங்க. அவங்களோட 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஒரு முறை கூட குஷ்புவாவது கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. இவங்க வந்து அந்த நம்ம பிரச்சனைகளை வந்து நம்மள மாதிரி யோசிச்சு, அம்மா அவங்க வந்து கொஞ்சம் தானேம்மா அந்த 12 மணி நேரம் ஒர்க் பண்றாமா, கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு அழகா டீல் பண்ணக்கூடியவங்க. யாரோட சண்டை போட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வந்து நாங்க வந்து எங்களது வந்து தெரியும் இல்லையா, எங்களது ஒரு அணி இருக்கும். அடி நீ பிச்சு எடுத்துட்டு வந்து சார் முடிச்சிடணும் சார். ஆனா அவங்க வந்த உடனே அவங்க அப்படியே பெட்டிப்பாம அடங்கிடுவாங்க. இந்த அம்மா வந்து அவ்வளவு அன்பா வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு காஃபியோ டீயோ ஏதோ கொடுத்து வந்து வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்த மாதிரி அதுக்கப்புறமா பேச்ச தொடங்குவாங்க. அப்போ அந்த வேலையை 2 பேருக்கும் பாதகம் இல்லாம
எங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணி கொடுத்தாங்க, தயாரிப்பாளரையும் காப்பாத்தினாங்க. தலைவரா இருந்து அவங்க கூட துணைத் தலைவராக கூப்பிட்டு எனக்கு சொன்னார் தானே சார். அப்புறம் இணைச் செயலாளர் சொன்னார். அந்த சின்ன சின்ன மாற்றம் வரும்போது அந்த எனக்கு சொன்ன சார் தலைவராக இருக்கிறவங்களை எப்படி ஷேர் பண்ணலாம், இல்லை சும்மா கேட்டு பார்க்கலாம். நான் கேட்டேன், இது மாதிரி பண்ணலாமா? ஆனா நீங்க எது சொன்னாலும் பண்ணலாம், நல்லது. நீங்க நினைக்கிறீங்களா, நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா நீங்க இதுல இருந்தா ரொம்ப நல்லதுமா, ஏன்னா உங்களுக்கு மாதிரி ஒரு ஆட்கள் வரும். பரவாயில்லன்னா அதை டிசைன் பண்ண சொல்றாங்கம்மா, பண்றீங்களாம்மா கேட்டேன். பண்ண நீங்க சொன்னா பண்றேன்னாங்க. மறுநாள் டிசைன் பண்ணி இது பண்ணுவோம். அதனால இந்த பதவிக்காக அவங்க அலையல, நம்ம தான் அவங்க வலிஞ்சு இந்த பதவி கொடுக்கணும். அப்போ இது ஒரு மரியாதையாகவும் ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அது குடும்பமா இதை இந்த அணியை ஒரு குடும்பமா வச்சிருக்கணும்னா சுஜாதா விஜயகுமார் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நீங்க தயவு செய்து சுஜாதா விஜயகுமாரும் இணைக்கு போகணும். மற்றபடி இங்க இருக்கிற இசி மெம்பர்ஸ் இதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்படி இப்படி மாத்தி போடலான்னு. தயவு செய்து கடந்த 3 வருடங்கள்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பிரச்சனையே ஒற்றுமையின்மைதான். நீங்க இதுல கொஞ்சம் பேர் அதுல கொஞ்சம் பேர் போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த நோயை தமிழ் சங்கத்தை கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மொத்த இசி மெம்பருக்கு உங்க ஓட்டு போடும். ஒருத்தர் விடாம இதுல நம்ம சீனியரா இருக்கணும் போட்டு அவங்க போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கூடாது. எப்படி இவங்க கிட்ட ஒரு உறுதியை கேட்டணும், நீங்க அனைத்து செயற்குழு கூட்டங்களும் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி இவங்ககிட்ட ஒரு உறுதியை கேட்டணும், அதே உறுதியை உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அனைவருக்கும் இந்த அணிக்கு ஓட்டு அளிப்பீர்களா? நீங்க உங்க கைவழி மூலம் நீங்க அனைவரும் யார் யாரெல்லாம் இந்த அணிக்கு ஒட்டுமொத்த ஓட்டு போடுறீங்க உங்க கைத்தட்டி மூலம் அதை நிரூபிக்கும். ஏன்னா தயவு செய்து மாத்தி போடாதீங்க. ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் உள்ள வந்தா கூட அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதிரணியிலிருந்து வந்தேன், அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும். அப்ப அந்த சுமூகத்தன்மை அங்க போயிடுது. அப்ப தயவு செய்து இந்த அணியில் இருக்கிற சகோதரர் அழகன் தமிழ்மணி, சகோதரர் சித்தாலட்சுமணன், கஃபார், முரளி, மாதேஷ், பிரவீன்காந்த், ஞானவேல், பழனிவேல், பைஜாடாம், மகேந்திரன், ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், டேவிட் ராஜ், ஜெயசீலன், ராஜா என்கிற பக்ருதீன், பி என் ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீப் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பி ஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி, இந்த 26 பேரும் வெற்றி பெறும்போதுதான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெறும். 33 பேர் ஒரு அணியா இருந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்க வேண்டும் என்பதுதான். அப்போ இந்த கூட்டம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் என்னன்னா, வழக்கமா நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா சேருவாங்க, அப்புறம் ஃபுல்லா கூட்டத்தை ஆரம்பிப்போம். ஆனா இப்போ மாறா இங்க மொத்தமா ஒரு 500 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. நாங்க உள்ள வரும்போது 500 பேர் வந்திருக்காங்க, நாங்க தான் லேட்டா வந்தோம். இப்ப பார்த்தா வெளியே ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இப்போ ஒரு 700-800 பேர் இங்க இருக்கு. மொத்தமாவே 1500 பேர் தான். நம்ம ஒரு வேலை செய்ய முடியுமா? எனக்கு ஒரு 3 ஓட்டு இருக்கு, நான் இன்னொரு 3 ஓட்டை கொண்டு வரேன். என்ன நம்பி ஒரு 50 பேர் 100 பேர் ஓட்டு போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லுது. ராதாவோ தமிழ் குமரனோ கமிலாவோ, சார் இவங்க எனக்கு போட மாட்டாங்க சார் அப்படின்னு ஒரு 3 பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஓட்டை நாங்க வாங்கி தரோம். அப்ப நீங்க 2 பேர் ஓட்டை நீங்க வாங்கி கொடுக்கணும். இங்க வந்திருக்க ஒரு உறுப்பினரும் 2 ஓட்டை வாங்கி தரணும். ஏன்னா வெற்றிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மார்ஜினல் ஜெயிச்சாங்க, கொஞ்சம் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கக்கூடாது. மொத்தம் 1500 ஓட்டுல 1300 ஓட்டு போலாதுன்னா 1100ல இருந்து மினிமம் ஓட்டு 1100 இருக்கணும். 1100 மினிமம் ஓட்டா இருக்கணும், 1250 அதிகபட்ச ஓட்டா இருக்கும். அப்போது அதுதான் சிறந்தது. ஏன்னா இந்த அணி அது போல அணியா இருக்கு. இந்த அணி வெற்றி பெற வைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம தயாரிப்பாளர் உங்களோட கடமை நிச்சயமா. ஏன்னா தானு சார் சொன்ன மாதிரி இதுல அனைத்து வழிகளிலும் நாங்க அவரோட இருப்போம். தானு சாருக்கு மேல மிக நிறைய விஷயங்கள் சொன்னார் அவரு. அப்படி அவர் சொல்லி என்ன அடிச்சாலும் தாங்கிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஊசி பேசி இதே வேலையா காலையில ஆரம்பிச்ச மீட்டிங் இருந்து இன்னைக்கு இன்னும் 9 மணி ஆச்சு. இன்னும் ஒரு மீட்டிங் வெளியே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே ரவுண்ட் த கிளாக் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு நான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தா இன்னைக்கு இயக்குனரா தயாரிப்பாளரா இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி. அப்போ என்னால கூட இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ண முடிஞ்சா அந்த ஒரு சந்தோஷம். ஒரு சார் சொன்னாரு, கோடா சார் சொன்னாரு, இது மாதிரி 10 ப்ரொடியூசர்ஸ் சூஸ் பண்ணான்னு. அந்த பேங்க்குக்கு நீங்க சந்திரபிரகாஷ் சாரை சேர்மனா போடுங்க. ஒரே ஒரு பைசா அங்க எவனும் வாங்க முடியாது. ஃபைனான்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் பணத்தை இல்ல, சங்க பணத்தை கூட அவர் அப்படிதான் பார்ப்பார்.
டிடிவின்னு தமிழ் திரைன்னு ஒன்று ஆரம்பிச்சோம். எங்க பணம் தான். நாங்க 3 லட்சம் போட்டு 30 லட்சம் எங்க பணம் தான். ஆனா வெளியே 2 கோடி ரூபாய் நாங்க டெபாசிட் வாங்கியிருந்தோம். அவர் சொல்லிட்டாரு, செல்வமணி இந்த 30 லட்சம் ரூபாய் நீ கையெழுத்து போட்டு சொன்னா போடுவேன். அந்த 2 கோடியிலிருந்து ஒரு பைசா கூட நம்ம எடுக்கக்கூடாது. அது அப்படியே தான் வச்சிருக்கணும். அது இன்னொருத்தன் பணம், அதை நம்ம தொடக்கூடாது. கடைசியா நாங்க அந்த 2 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்து ஏசிஎஸ் வந்த பிறகு அது மூலமா தான் தந்து பத்திரம். ஒரே ஒரு காசு கூட அதுல இழந்ததெல்லாம் எங்க பணத்தை தான். அது மாதிரி அவர் சங்க பணத்தை அப்படி மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப அந்த பேங்க் ஏற்படுத்தப்பட்ட நிச்சயம் இப்ப உங்களுக்கு சில பேருக்கு அது காமெடியா தோணலாம். ஆனா இது செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சொசைட்டில வந்து ஹவுசிங் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, இதன் மூலம் அதுவே ஒரு பேங்க் தான். அதன் மூலம் நகை கடன் கொடுக்கலாம், ஃபைனான்ஸ் வாங்கலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம். அதை சிறப்பா பயன்படுத்த வேண்டாம். இன்னும் கூட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ராதா சார், தமிழ்குமரன் சார், அதுல வந்து 1000 தயாரிப்பாளர்கள் வீடு கட்டலாம் சார். 1000 நீங்க அதை வந்து இன்னைக்கு படம் வீடு இல்லாத தயாரிப்பாளர்கள் 1000 தயாரிப்பு வீடு கட்டலாம். குறைந்த வட்டியில நாங்க வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டு முடியும். ஏன்னா நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் அது மாதிரி தேவைப்பட்டா பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தனியார் மூலம் கூட எங்களால் பண்ணித்தர முடியும். இப்போ ஏறக்குறைய நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6000 வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அது அப்ரூவல் வந்துச்சுன்னா நாங்கள் வீடு கட்ட தொடங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம சின்ன முயற்சியா நாங்க வந்து ஒரு ஸ்டுடியோ தொடங்கி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ தான். நம்ம அரசு கொடுத்த இடத்துல 20 ஏக்கர் 15 ஏக்கர்ல நாங்கள் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ கட்டியிருக்கோம். அது மாதிரி நம்மளோட முயற்சிக்கு நீங்க 1000 பேருக்கு அதுல தாராளமா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான வசதி இருக்கு, இடமும் இருக்கு. அது வீடு இல்லா தயாரிப்பாளர் கொடுத்து வீடு இருக்கணும் கொடுக்கலாம். 1000 பேருக்கு அந்த 10 ஏக்கர் இடத்துல வீடு கட்ட முடியும். அதுக்கான முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா ராதா சார், அதுக்கு உடனிருந்து நாங்க நிச்சயமா நாங்க அதுக்கு என்னாலான முயற்சி உதவி நான் உங்களுக்கு பண்ணுவேன். மற்றபடி நான் உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, அதிகம் எல்லாருமே சொல்லிட்டோம். நாம் வெற்றி பெறுவது இந்த வெற்றி கூட்டணியான நலம் காக்கும் அணி வெற்றி பெற்றால்தான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெற்றார். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அனைத்து பேர் 33 பேரையும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.